இங்கிட்ட வந்து இப்படி எடுக்கணும் தான். இந்த ரைஸ் அந்த இதை எடுக்கணும். நூற்றி 40 இந்த அம்மாவுக்கு பிபி. உப்பு இல்லாம சாப்பிடுங்க. கறி முட்டையெல்லாம் சாப்பிடுவீங்களா? எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவீங்களா? எண்ணெய் தாளிக்கிறதோட சரி. அப்புறம் வெத்தலையில புகையில போடுவீங்களா? புகையில போடக்கூடாது. உங்களுக்கு கொஞ்சம் உப்பு சத்து கூடி ரத்த துடிப்பு அதிகமா இருக்கு. அப்படி சொன்னா புரியும் உங்களுக்கு. அதனால வந்து நீங்க கறியெல்லாம் சாப்பிடாதீங்க. அதெல்லாம் சாப்பிடுவேன். சரி, எப்பயுமே சாப்பிட வேண்டாம். சாப்பிடவே மாட்டேனுங்க எப்போதுமே. அப்புறம் தேங்காய் குழம்பு சாப்பிடாதீங்க. தேங்காய் அரைச்சி தேங்காய் சட்னி. சரி, ஊசி போட்டுக்கிறீங்களா? இப்போ கை கால் வலி குடனி. ஏன்னா எதனால குடனி வலிக்குதுன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷர் கொஞ்சம் கூட இருக்கு, உப்பு சத்து கொஞ்சம் கூட இருக்கு. அதான் குடனி வலிக்குது. நீங்க அது உப்பை குறைச்சி சாப்பிடுங்க. துணி இன்னும் அந்த கதை ஒருத்தர் வெளியில் ஊசிட்டாங்க. நீங்க சேர் போட்டு உட்காருங்க. அந்த சேர் எடுத்து இப்படி போடுங்க. பாஸ் கூட உட்காந்துக்கிறேன் வெளியே. இல்லை அப்படி உட்காருங்க பாஸ். துணி இறக்கி விடுங்க. நல்லா கலட்டி கலட்டி இறக்கி விடணும். காய்ச்சல் வந்த பாவம் அந்த பக்கத்து இல்லைங்களா? காய்ச்சலோட வேலைக்கு வந்துருக்காங்க. தேய்ச்சி விடுங்கம்மா. நல்லா தேய்ச்சி விட்டு இந்த சைடு காட்டுங்க. இதை நல்லா சாப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்லணும். அந்த ரோஸ் கலர் மருந்து கொடுக்குறேம்மா. காலையில் ஒரு முடி சாயங்காலம் ஒரு முடி குடிச்சுக்கோங்க. மாத்திரையும் அதே மாதிரி 2 நேரம் காலையிலையும் சாயங்காலம் சாப்பிட்டுட்டு அடுத்த முறை வரும்போது சொல்லுங்க எப்படி எனக்கு அது ஓவிகான். அப்புறம் ஓவிகான் கிராண்டாக படிக்க வச்சு டீச்சர் அரசாங்கம் நிறைய உதவி கொடுக்குறாங்க. பாப்பா நீங்க